போய்க்காது. Badass Mr. Leodas is a badass. He's a freaking badass man. எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. Badass Mr. Leodas is a badass. He's a freaking badass man. யாரோ யாரிவனோ ஒரு நீரோதியோ யார் அறிவார் ஆளும் தேடிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். லியோ லியோ அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு. Badass Mr. Leodas is a badass. எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு He's a freaking badass man. வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு இவனோட தில்லு போய்க்காது. Badass Mr. Leodas is a badass. He's a freaking badass man. எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. Badass Mr. Leodas is a badass. He's a freaking badass man. யாரோ யாரிவனோ ஒரு நீரோதியோ யார் அறிவார் ஆளும் தேடிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். லியோ லியோ அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு. Badass Mr. Leodas is a badass. எதிரிய பாரு இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. இங்கதான் தம்பி நம்மலாம் அப்படிலாம் இல்லை, இருக்கிறத உண்மையா மட்டும் தான் பேசுவோம். இங்கதான் அவன் டிக்கெட் கொடுத்தாங்க விளையாடுவாங்க. எங்கடா போறது ஃபர்ஸ்ட் எடுத்த ஒழுங்கு நல்ல இடத்த காட்டு. அப்படியே நீ போயிருப்பா தனியா போட்டோ எடுக்கலாம். இதுதான் பார்க்கிங் ஏரியா. நான் என் வண்டியை மட்டும் கரெக்டாக ஸ்கோப் போட்டு காட்டுறோம். அங்கே தெரியுதா பாருங்க, இதுதான் நம்ம வண்டி. கரெக்டாக அதெல்லாம் ஸ்கோப் பண்ணி பாட்டுருவோம். இது ஒன்லி ஃபார் 2 வீலர்ஸ். பின்னாடி போகிற ஃபுல்லாக கார். இதுக்கு மேலே நம்ம உள்ளே போய் ஆகணும். இதான் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல வந்தாவே ஒரு வைபாக இருக்குது, செம்ம பாசிட்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸுமே ஒரு பிளாக்காக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். மை காட், வாட்டர் பாட்டில் கேட்டு போல் எதுவுமே உள்ள லோடு இல்லை. ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதுக்கு தான். என்னடா அங்கே மேகலாம் மேலே இருக்குது. ப்ரோ நாம இருக்கிறதே பண்றோம் ப்ரோ. கைஸ் வேற மாதிரி டபுள் மடங்கா இருக்கு. வேற மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்கடா போயிட்டாங்க? டேய் வாங்கடா. கைஸ் இதுதான் இருட்டா இருக்கு. நான் போன டைம் வந்தேன், ஆனா விளாக்லாம் போய் எடுக்கு. நான் எடுக்கிறேன், நீ எதுக்குடா எடுக்கிற? இந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருக்கு. இன்னும் இருட்டா இருக்கு. எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரே ஸ்மோக்கா இருக்கு. எதிர்பார்க்கல இவ்வளோ. லாஸ்ட் டைம் நான் வந்தா போய் இவ்வளோ அந்த பெருசா இல்லை. இப்போ பாருங்க கூட்டம் பயங்கரமான க்ரௌடு. வர வழியெல்லாம் செம டிராஃபிக். மோர் தென் டிராஃபிக்காக இருக்குது. வண்டி ஓட்ட முடியல. எனக்கு மூச்சு இருக்குது வேகமாக வந்ததுனால. நாங்கள் கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஒளிப்பதிவாளர் சவுண்ட் நல்லா இருக்கு. ஐஸ் நம்ம கேங் தம்பி வாங்க. வாடகை எடுக்கலாம் வாடகை. இங்கே போயிடு. இங்கே தான் வேற மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கு. எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. நம்ம தான் இனிமே நம்ம தான். உண்மையா சொல்றேன், நான் இப்போ வானத்து மேல இருக்கு. இந்தியன் படத்துல கேலண்டர் சாங் அந்த மாதிரி மேல ஷூட் பண்றாங்கல்ல, அதே மாதிரி நான் மேல ஷூட் பண்ற இடத்துல இருக்கேன். இப்போ இதுக்கு மேல ஏதோ ஏரோப்ளேன் எல்லாம் போகுது பாருங்க. அப்படியே கண்ணு ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. வாங்க அப்படியே அந்த பழத்தை காட்டுறோம். இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, எகிரி குச்சிடலாம் போல இருக்கு. ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே தான் இதுலேருந்து நம்ம ஒரு மேலே ஏதோ ஜட் பாயிண்ட்டு ஏதோ பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து போனோம்னா கீழே கர்நாடகா ஒரு சிட்டி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னோம். அதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பட் இங்கே வரத்துக்கு முன்னாடி பெரிய அனுபவங்கள் நிறைய இருக்குது. 3 மணி பிரியாணின்னு சொன்னாங்க, அங்கே ஒரு 1500 பேர் இருக்காங்க. ஹந்தி ஹில்ஸ்ன்னு சொன்னாங்க, இங்கே ஒரு 3000 பேர் இருக்காங்க. முடியல என்னால். இது நான் நார்மலாக நினச்சேன் விளாக் எடுக்கிறதுனா வருவோம், அப்படியே விளாக் எடுப்போம் போயிடலான்னு வந்தேன். ஆனால் இங்கே அனுபவத்து மேலே வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்க. இங்கே பாருங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஒன்றுமே தேவையில்ல. கப்புள்ஸை மட்டும் போகாதீங்க, அந்த இடம் நல்லா இருக்கு. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட போங்க. இங்கே பாருங்க, அப்படியே உங்களுக்கு கூட்டு போகிறேன். இது ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டு போகிறேன் நான். குணாக்கே பார்த்தீங்கல்ல, என்னால் ஒன்றும் எனக்கு திக்குமுக்கா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரீங்க, இங்கே மாஸ் பண்ணுறீங்க. சுபாஷ் இதெல்லாம் போட்டு வரீங்க. இதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம்டா. இதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி தூக்கிடு. இதுக்கு ஒரு பாட்டு முட்டை போதும். சரியான போட்டோ எடுக்கிறாங்க. நெஞ்சு நிமிந்து
அவ்வளோதான். அப்படியே என்ன பாரு, அப்படியே இருக்கிற பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி நார்மல். இப்போதான் நம்ம போட்டோ எடுத்து முடிச்சோம். சினிமாட்டோகிராஃபர் அவர் தான் அந்த போட்டோ எடுத்து கொடுத்தாரு. உண்மையா நல்ல பர்சன். ஒரு போட்டோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 போட்டோ எடுக்கிறாங்க. எப்படிங்க எடுக்க முடியும்? இவன் மட்டும் 35 போட்டோ எடுக்கிறான், இவன் 25 போட்டோ எடுக்கிறான், நான் 3 போட்டோ எடுக்கிறேன், ஒரு 4-5 போட்டோ எடுக்கிறாரு. எப்படிங்க சமாளிக்க வரும்? ஒரு ட்ரிப் வர இடத்துக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு அதெல்லாம் ஃபீல் பண்ணும்ல, ஃபீல் பண்ணும், அதுக்கு தான் ட்ரிப் வருது. ஆனா இவங்க எல்லாருமே அது எதுவுமே பண்ண மாட்டாங்க, மீதி எல்லாத்தையும் பண்றாங்க. இப்படி சப்ஸ்கிரைபர் ஃபோக்ஸ் நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா மட்டும் தான் அதெல்லாம் வலிக்கு வரும். என்ன விட மாட்டேங்கிறாங்க, போட்டோ வீடு எடுக்கிறாங்க, வர விட மாட்டேங்கிறாங்க. டேய் வாங்கடா போவோம்டா, டேய் வாங்கடா போவோம்டா, ப்ளீஸ்டா. ஒரு வழியா மேலே ஏறி கடந்து போயிட்டு இருக்கோம். பாருங்க பின்னாடி ஒரு பெரிய காடு இருக்கு. நீங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஆனா ஏதோ கங்கமா படத்துல ட்ரைலர் மாதிரியே இருக்கு. ஒரு இடம் தான் அந்த கலர்லாம் அப்படி தெரியுது, கலர்ஃபுல்லா அப்படிதான் தெரியும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜூம் ஆள் இருக்க மாதிரி தெரியும். அந்த இடத்துக்கு நீங்க நந்தி ஹில்ஸ் வந்துட்டு அங்க போனீங்கன்னா அதை மட்டும் நீங்க மறந்துடாம நந்தி ஹில்ஸ் வரும்போது எப்போ வந்தாலுமே நீங்க அந்த இடத்துக்கு போய் ஆகணும். இந்த மாதிரி இடத்துல பார்த்ததே இல்லடா, அழகா இருக்கு. இந்த போட்டோங்க கைஸ், இங்க போட்டோ எடுத்தோம்னா அந்த போட்டோ எல்லாமே உங்களுக்கு கைஸ். எங்க கேங்ல ஒருத்தர் இருக்கான், போட்டோ எடுக்க சொன்னா போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். போட்டோ எடுக்கிறான், மத்தவங்க எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், எல்லாம் பண்றான். எடுத்து டெல் பண்ணி விட்டுருவான். எதுக்குடா எடுக்கிற? பருத்தி போட்டு குடோன்ல இருக்கலாமாடா. வாழாயின் வாழ்வை வாழவே சூரியனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் சூரியனை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இங்க இருக்க போகுது, இப்போ எல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்போ வேகமா போயிட்டு இருக்கோம். அமாவாசை சூரியன் எப்பயுமே வரும், அமாவாசை பௌர்ணமிலாம் வராது, சூரியன் எப்பயுமே வரும். இங்க வரப்போகுது, வருது, வாங்க போவோம். மை காட், எதிர்பார்க்கல. ஏங்க இன்னும் ஃப்ளவர் பார்க்லாம் இருக்கா, உட்காந்து இருப்போம்டா. ஃப்ளவர் பார்க்குடா. தாழாமல் மேலே போகிறேன், தீர உள்ளூற்றை தீண்டவே. இங்க வேற மாதிரி இருக்கும், சரியான ஸ்பாட், அவ்வளவு ஒயிட்டா இருக்கு. இங்கதான் நம்ம சொன்னோம்ல நந்தி ஹில்ஸ்க்கு முக்கியமான இடமே இங்க வந்து அந்த மேல இருந்து பாக்குறோம்ல, அந்த வியூவே இங்கதான் இருக்கு. நான் சீக்கிரமா உங்ககிட்ட போய் காட்ட போறேன். எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. மை காட், நந்தி ஹில்ஸ்ல இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு உண்மையா சரியான ஒரு ஸ்பாட் இது. போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பத்திரமா போயிரு. அப்படி வாங்க. కడలరా గుడిలో ఉంటుంది కదా. మెట్లు చెట్లు ఉంటాయి. கைஸ், இது வந்து நந்தி ஹில்ஸ்லேயே வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி. இது ரொம்ப லாங் கீழே வரணும். நம்ம கீழே வந்தோம்னா கீழே வந்து ஒரு கடல் மாதிரி, ஒரு குளம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே திக் மூமெண்ட்டாக நிறைய இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மூச்சு கூட விட முடியல, அந்த மாதிரி இங்கே இருக்குது. கமான் கைஸ், கமான். நினச்ச மாதிரி வந்துட்டோம். பெரிய குளம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பில் பார்த்தீங்கல்ல, அந்த குளத்தை பார்க்கறதுக்கு போயிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது ஏற முடியல, மூச்சு எடுக்குது, ரொம்ப மூச்சு எடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 250 படி தான் இருக்கும், செங்குத்தாக இருக்கீங்க. வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்காக ரொம்ப டயர்டாக போயிட்டு இருக்கோம். என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரியும், மார்னிங் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும். மார்னிங் வரும்போது தான் வெடியே 300 ரூபா கொடுத்து ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். பட் இங்கே விட்ட மேலே கீழே இறக்குனதுல எல்லாம் கரைஞ்சி போகிறதுக்குள்ளே இன்னொரு மட்டன் பிரியாணி போடணும் போல. ஓகே, வாழாயின் வாழ்வை வாழவே. மிகப்பெரிய சோகமான விஷயம், நம்ம இவ்வளோ தொலைவு நடந்து வந்துட்டோம். ஆனால் இங்கே நாங்கள் இப்போ பார்த்துட்டு போனோம் இல்லையா, அது இங்கே தான் இருக்கு. அது தெரியவே தெரியல எனக்கு. பாருங்க, இவங்க 2 பேர் தான் வழி இல்லை ஆக்சுவலாக அது என்னோட மிஸ்டேக் கிடையாது. ஆனால் இவங்க எல்லாம் என் கூட மாற்றிட்டாங்க திரும்பி. அவங்க ப்ளீஸ் அசம்பிள் ஹியர். நந்தி ஹில்ஸில் போட போகிறோம். உண்மையெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் அண்ட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பிரியாணி சாப்பிட்டதுலாம் ஒரு நல்ல ஒரு அனுபவம், ரொம்ப நல்லா இருந்தது. 2 மணிக்கு 1 மணிக்கு எழுந்து கிளம்பி நந்தி ஹில்ஸ்க்காக வரும்போது பிரியாணிலாம் சாப்பிட்டு ஓகே, ஸோ குட். நீங்களும் கண்டிப்பாக வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். வாழாயின் வாழ்வை வாழ